யாரிடத்தில் நம் காரியத்தை சொல்லுகிறோம்? நமக்கு வேண்டியதை நாம் யாரிடத்தில் கேட்கிறோம்? யாரை நோக்கி அபயமிடுகிறோம்? யாரை நோக்கி கெஞ்சுகிறோம்? அன்பு சகோதரா, சகோதரி, கர்த்தரை நோக்கி அபயமிடுங்கள். கர்த்தரையே நோக்கி பாருங்கள். கர்த்தரிடமே கேளுங்கள். கர்த்தரிடத்துல கேட்க வேண்டியதை மனிதர்களிடத்துல, மற்றவர்களிடத்துல, வேற எந்த நபர்களிடத்திலும் போய் நீங்கள் கேட்டு அது கிடைக்காமல், அது வாய்க்காமல் போவது மட்டும் இல்ல, ஒரு இடத்துல போய் நம்ம கெஞ்சி அபயமிட்டு அந்த வேதனை அவங்க கொஞ்சம் கூட புரியாம நம்மை திருப்பி அனுப்பும்போது இருக்கிற அவமானம் இருக்கிறதே, பலரிடத்துல கேட்டு அவமானம் தானே மிச்சமானது. ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். நாம் யாரிடத்தில் கேட்கிறோம் நம் காரியத்தை என்பதிலே கவனமாயிருப்போம், தெளிவாயிருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக.